வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடக ராசி. அனைவருக்கும் இந்த ஆண்டில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், லட்சுமி கடாட்சகம் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். முதலில் இந்த வருடம் பற்றி பொதுவான பலன்களை பார்க்கலாம். மார்கழி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை, பூராடம் நட்சத்திரம், சித்த யோகம், கன்னிகா லக்கணம், இரவு 12 மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், ஊடகத்துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர், கணிதம், ரசாயனம், ஆன்மீகம், ஜோதிடம், வழக்கறிஞர், புத்தகத்துறை, மருத்துவத்துறை ஆகியவற்றில் முன்னேற்றம் காணலாம். மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகள், புதிய நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கலைத்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள். உணவு உற்பத்தி உயரும், விவசாயிகள் லாபம் அடைவர், மக்களுடைய பொருளாதாரம் உயரும், மழைப்பொழிவு நன்றாக இருக்கும், வெப்பம் அதிகரிக்கும். இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களே, புனர்பூசம் 1 பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள், சந்திரனை ராசிநாதனாகவும் கொண்ட கடகராசி அன்பர்களே, இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற வருடத்தின் முதல் நாள் உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் 3இல் உபஜயஸ்தானத்தில், கேது 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்தில், உங்கள் ராசிநாதன் சந்திரன், புதன், சூரியன், அஷ்டமத்து சனியாக சனி பகவான், அர்த்தாஷ்டம 8ஆம் இடத்தில் ராகுவும், 11இல் லாபஸ்தானத்தில் வியாழனும் அமர்ந்திருக்கிறார்கள். மாத கிரகங்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் முக்கிய கிரகங்களான சனி பகவான் மார்ச் 29 அன்று உங்கள் ராசிக்கு அஷ்டம சனியாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சென்று அமர்கிறார். அந்த இடத்தில் அவர் 2.5 வருடங்கள் அமர்ந்திருந்து நற்பலன்களை வழங்குவார். அடுத்ததாக மே 14ஆம் தேதி குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து விலகி 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்வது சிறப்பல்ல. மே 18 அன்று ராகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடமான அஷ்டம ராகுவாக அமர்கிறார். அதே நாளில் கேது பகவான் 3ஆம் இடத்திலிருந்து குடும்ப வாக்கஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வந்து அமரவிருக்கிறார். இந்த 4 கிரக பயிற்சிகளால் சனி அஷ்டம சனியில் இருந்து விலகுவது சிறப்பு. முதல் நாளில் 6ஆம் இடத்து சூரியன், 3ஆம் இடத்து கேது, 11ஆம் இடத்து குரு, 6ஆம் இடத்து ராசிநாதன் சந்திரன், 6ஆம் இடத்து புதன், 8ஆம் இடத்து சுக்கிரன் என உங்கள் ராசிக்கு வரிசை கட்டி நற்பலன்களை வழங்கவிருக்கின்ற கிரகங்களால் இந்த ஆண்டு நற்பலன்கள் மிகுந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. சனி, குரு, ராகு, கேதுக்களால் சில இடைஞ்சலான பலன்கள் ஏற்படத்தான் செய்யும். பின்னால் பார்க்கலாம். இந்த ஆண்டு துவக்கத்தில் முதல் 3 மாதங்களுக்கு அதிக செல்வமும் செல்வாக்கையும் பெறுவீர்கள். செய்யும் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாகவே நடைபெறும். தீர்க்கமான சிறப்பான முடிவுகளை எடுத்து வெற்றிகரமாக செயல்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை பொறுமையுடனும் திறம்படனும் சுமூகமாக தீர்வு கொண்டு வருவீர்கள். உங்கள் செயல்பாடுகள் மெச்சும்படியாக அமையும். உங்கள் உதவியையும் ஆலோசனையும் நாடி நண்பர்கள், உறவினர்கள் உங்களிடம் வருவார்கள். உத்தியோகம், தொழில் காரணமாக சில காலம் மனைவி மக்களை பிரிந்து வெளிநாடு அல்லது வெளியூரில் தங்கும் நிலை ஏற்படும். அதனால் நன்மைகளையே பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மேல் இருந்து வந்த வில்லங்கம் விலகி நிம்மதி அடைவீர்கள். கணவன் மனைவி உறவில் சுமூகமான உறவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும். அவற்றை மருத்துவ சிகிச்சையின் மூலமாக குணப்படுத்துவீர்கள். பழைய கடன்களை அடைப்பீர்கள். உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டாகும். பொருளாதார வரவு திருப்திகரமாக அமையும். அழகு சாதன பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்தால் லாபம் உண்டாகும். எதிர்பாராத திடீர் தனவரவு உண்டாகும். பெண்கள் சுயதொழில்
செய்தால் முன்னேற்றம் அடையலாம். வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக நற்பலன்களை பெறவிருக்கிறீர்கள். வருவாய் உயரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் லாபம் தரும். பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். தங்கள் எதிர்காலம் கருதி கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவார்கள். மார்ச் 29 அன்று சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து நகர்ந்து 9ஆம் இடம் செல்கிறார். அஷ்டம சனியினால் நீங்கள் அனுபவித்து வந்த பண நஷ்டம், பணப்பற்றாக்குறை, வரவுக்கு மீறிய செலவுகள், நிலையில்லாத வாழ்க்கை, நண்பர்களுக்கு கஷ்டம், அரசாங்கத்தால் தொல்லை, மான கௌரவ பங்கம், அவமானம், வேண்டாத வசதியற்ற ஊருக்கு இடமாற்றம், வீண் பயம் போன்றவை ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து விடுபட்டிருக்கிறீர்கள் என்பதே உங்களுக்கு பெரிய விஷயமாக அமையும். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ஆரோக்கியம் சீராகும். மன நிம்மதி, மன திருப்தி உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அகன்று பண பரிவர்த்தனை சீராகும். பணப்பற்றாக்குறை அகன்று சேமிக்கும் அளவுக்கு வருவாய் உயரும். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்கள் தயவு நாடி வருவார்கள். பழைய கடன்களை பைசா செய்வீர்கள். புதிய வீடு, மனை, கார் போன்றவற்றை வாங்க முயற்சிப்பீர்கள். குழந்தைகள் கல்வியில் அவர்கள் வளர்ச்சியில் அதிகம் அக்கறை காட்டுவீர்கள். 9ஆம் இடத்து சனி சுப பலன்களை தரமாட்டார்கள் என்றாலும் லட்சுமி, விஷ்ணு, பாக்கியஸ்தானம் என்னும் 9ஆம் இடத்தில் அமரும் எந்த கிரகமும், அது சுப அசுப கிரகமாக இருந்தாலும் கெடுபலன்களை கொடுக்க மாட்டார்கள் என்பது ஜோதிடம். அதனால் அஷ்டம சனியிலிருந்து விடுபட்ட நீங்கள் சனி பகவானுக்கு நன்றி தெரிவித்து சனிப்பிரீத்தி செய்து கொள்வது நல்லது. மே 14 அன்று குரு பகவானும், மே 18 அன்று ராகு, கேது பகவான்களும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். குரு விரயத்திலும், ராகு ஆயுஸ்தானத்திலும், கேது குடும்ப வாக்குஸ்தானத்திலும் அமரவிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். இவை யாவுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை என்றாலும் வருடத்தின் முதல் நாள் கிரக அமைப்புகளின் சாதகங்கள் உங்களுக்கு சராசரியான நன்மைகளையே ஏற்படுத்தும். பணம் அதிகமாக செலவாக வாய்ப்பிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் பணத்தை சுப செலவுகளாக வீடு, மனை, அசையா சொத்துக்கள், சுப நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் செலவிடுவதும், கோயில், அன்னதானம் போன்றவற்றில் செலவிடுவதும் நல்லது. பழைய கடன்களை அடைப்பது, நகைகளாக மாற்றிக்கொள்வது போன்றவை உகந்ததாக இருக்கும். வீட்டை விட்டு, மனைவி மக்களை விட்டு பிரிந்து இந்த குறுப்பெயர்ச்சியால் 1 வருட காலம் வாழ வேண்டியிருக்கும். பணக்காரனாக இருந்தாலும் அவர் பணம் அவருக்கு உபயோகமாக இல்லாமல் போய்விடும். அதிக உழைப்பு, மனச்சோர்வு, மனக்கசப்பு போன்றவற்றை 12ஆம் இடத்து விரய குரு கொடுப்பார். கவனம் வேண்டும். 2ஆம் இடத்து கேதுவால் பிறருடன் மனக்கசப்பு, வேலைக்கு உணவு கிடைக்காது, அது தரமானதாகவும் அமையாது, வாய், நாக்கின் பின்புறம் புண் போன்றவை ஏற்படும். கவனம் வேண்டும். குடும்பத்தில் அமைதியின்மையும் புகைச்சலும் தலைவிரித்தாடும். 8ஆம் இடத்து ராகுவால் மாரக பயம் உண்டாகும். பலவிதமான நோய்களால் அலைக்கழிக்கப்படலாம். இனம் தெரியாத கவலை, பீதி ஆகியவை ஏற்படலாம். நீங்கள் ராகு, கேது, சனி, குரு என எல்லோருக்கும் பிரீத்தி செய்து கொள்வது நல்லது. மாத கிரகங்களின் சுழற்சியால் இந்த மோசமான நிலை மாறும். சுப காரியங்கள் நடக்கும். என்ன நடந்தாலும் எளிதில் கடந்து செல்லும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். பிரயாணங்களில் கவனமாக இருங்கள். உணவு பழக்க வழக்கங்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பானதாக அமைத்துக் கொள்ளுங்கள். முதல் 6 மாதங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியே எல்லா காரியங்களும் நடந்தேறும். அடுத்த 6 மாதங்கள் உங்கள் கைகளை மீறிய செலவுகள், நோய்கள், வருவாய் போன்றவை ஏற்படும். இறைவன் அருளால் உங்களுக்கு எந்த துர்ப்பலனும் அருகில் வராது. உங்கள் உழைப்பு, உங்கள் விடாமுயற்சி, உங்கள் நம்பிக்கை, தன்னலமற்ற சேவை இவைகளால் உங்கள் நிலை மேலும் மேலும் உயரும். இந்த வருடம் முழுவதும் முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். இந்த வருடம் சிறப்பான நல்ல பலன்களையே சந்திக்க விடுக்கிறீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.